பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நற்செய்தி அறிவிக்கலாம் வாங்க ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துவதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாய் 25 முடித்த நான் 26வது பகுதிக்குள்ளாக இந்த 10 பகுதியும் தென்னிந்திய திருச்சபை CSI இன்ப இயேசு ஆலயம் விசுவாச குடும்பங்களுக்கும் செயலர் பொருளர் எங்களது அருமையான ஆயர் அருள் திரு ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு என் சிரம் தாழ்த்தி நன்றியும் வாழ்த்துதலையும் கூட தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறப்பான ஒரு ஆயர், யாவரையும் மனமகிழ்ச்சியோடு வரவேற்கக்கூடியவர், உற்சாகமாய் உள்ளவர். பேராயத்திலே எல்லா ஆயர்களையும் நாம் அப்படி நினைத்துவிட முடியாது. ஒரு சில ஆயர்கள் அன்பாக வருகிறவர்களை என்ன என்று கேட்கத்தக்கதாக அவர் இப்படியாய் வருகிறவர்களை நேசித்து வழிநடத்தக்கூடிய ஒரு சிறப்பு ஆயர் எங்கள் ஆயர் அருள் திரு ஜெயக்குமார் அவர்கள். அவரையும் அவருடைய துணைவியாரையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டாண்டு நீடித்த ஆயுசினை கொடுத்து சென்னை பேராயத்திலே ஒரு பெரிய அற்புதத்தை அவர் மூலமாய் காண கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். இந்த 26வது பகுதியிலே மத்தேயு ஆக்கியோன் என்ன சொல்கிறார்? 25 பார்த்தோம். தன்னைத்தான் ரட்சித்தான், அநேகரை ரட்சித்தான், தன்னை ரட்சித்துக் கொள்ள திராணி இருக்குமானால் இவர் இஸ்ரவேலின் ராஜாவானால் இவன் சிலுவை விட்டு கீழே இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம் என்று 25வது பகுதியிலே நாம் பார்த்தோம். 26 அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்வரும், அவரோடு கூட இடது பக்கம் ஒரு திருடன், வலது பக்கம் ஒரு திருடன், மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர். எனவே இந்த நிகழ்ச்சி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த கல்வாரி கொல்கதா மேட்டிலே, ஒருவேளை அந்த கெத்செமனே தோட்டத்தில் வேர்வை துளிகள் இரத்தத்தின் பெரும் துளிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இவர்களோ உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நித்திரை செய்வது என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர் தன்னை வருத்தியவராக, அவருடைய வேர்வைகள் இரத்தத்தின் பெரும் துளிகளாக, அதைத்தான் இன்றைக்கு திருவிருந்திலே நாம் பகிர்ந்து கொள்கிறோம். பயபக்தியோடு எடு, ஏதோ கடமைக்காக அதை எடுக்காதே. அது தேவ கோபாக்கிலே உன்னை கொன்றுவிடும். அவர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் புசிக்கிற வேளையிலே மனுஷகுமாரன் நமக்காக நொறுக்கப்பட்டதை நினைவு கூறும்படியாக அநேக திருச்சபைகளே அதாசிரமாய் எடுக்கிறார்கள், உதாசீனமாய் எடுக்கிறார்கள். அவைகளுக்கெல்லாம் தேவ ராஜ்யம் பதில் சொல்லக்கூடிய நாம் வேதம் சொல்கிறது. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணிகள் என்று பார்த்தோம். 26 மத்தேயு ஆக்கியோன் இப்படியாய் எழுதுகிறார். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கல்வரும் அந்தப்படியே அவரை நிந்தித்தார்கள். இங்கிட்ட ஒரு கல்வன், இங்கிட்ட ஒரு கல்லன். மற்றவர்கள் தான் கீழே இருந்து ஜனங்கள் நிந்திக்கிறார்கள். ரோம போர் சேவர்கள் ஈட்டியை கையை வைத்துக் கொண்டு நிந்திக்கிறார்கள். ஒருவன் கன்னத்திலே ஓங்கி அறைகிறான். அதன் மத்தியிலே அந்த இருபுறமும் அடிக்கப்பட்ட சிலுவையிலே அடிக்கப்பட்ட 2 கல்வர்களும் இயேசுவை நிந்திக்கிறார்கள், இயேசுவை நிந்திக்கிறார்கள். அதன் பிறகுதான் ஒருவன், ஆண்டவரே, நான் உம்முடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று இயேசுவிடத்திலே முறையிடுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அவரோடு கூட மத்தேயு 27:44 எடுத்து பாருங்கள். ஏதோ இந்த நாட்கள் அசாதாரணமாய் இருந்து விடாதே. என்னையும் என் சரீரத்தையும் ஒடுக்கி தேவ சமூகத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு நாட்கள் உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக. எருசலேமின் குமாரத்திலே நீங்கள் எனக்காக அழ வேண்டாம். முதலாவது உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் கண்ணீர் சிந்துங்கள் என்று இயேசு சிலுவையின் வாயிலாய் அதை வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே,
அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லரும் அதன்படியே அவரை நிந்தித்தார்கள். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்கள் ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருப்பதாக. ஆமென்.